ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரைமுரசு. திரைமுரசுல பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு சினிமாவில் புதுசாக வர அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டே இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சனி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். கபாலி, காலா ஆகிய சமூக நீதி பேசக்கூடிய படங்கள்ல நடிச்சிருந்த ரஜினி மறுபடியும் அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தில் நடிக்கிற படம் தான் வேட்டையன். இந்த படம் ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்துல உருவாகிட்டு வருது. பல்வேறு லொகேஷன்கள்ல விறுவிறுப்பா நடந்துட்டு வர இந்த படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு இந்த அப்டேட்ல பார்க்கலாம். உண்மையான சம்பவமான காவல்துறை பழங்குடியின மக்களுக்கு செஞ்ச அநீதியை மையமாக வச்சு சூர்யா, மணிகண்டன் நடிப்பில் உருவாகி இருந்தது ஜெய்பீம். பார்க்குறவங்க மனசை உரைய வைக்கிற மாதிரியும் உருக வைக்கிற மாதிரியும் இந்த படம் எடுத்திருந்தாரு இயக்குனர் TJ ஞானவேல். இந்த படம் திரைத்துறை வட்டாரங்கள்லையும் சரி, அரசியல் வட்டாரங்கள்லையும் சரி மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. சமீபத்தில் நடந்த 69வது தேசிய விருது விழாவில் கூட இந்த படத்திற்கு விருது கொடுக்காததை குறிப்பிட்டு பல சினிமா நட்சத்திரங்கள் தங்களோட வருத்தங்களை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஜெய்பீம் படம் மூலமா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சதை தொடர்ந்து TJ ஞானவேலோட அடுத்த படமா உருவாக்கிட்டு வருது வேட்டையன். ஜெயிலர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ரஜினி நடிப்பில் உருவாகிற இந்த படமும் காவல்துறையினரால் நடத்தப்படுற போலி என்கவுண்டர்களை மையமாக வச்சு தான் உருவாக்கிட்டு வருது. இதுல நடிகர் ரஜினி ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிட்டு வராரு. இவரோட சேர்ந்து பாலிவுட் ஸ்டார் அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில், துஷாரா விஜயன், ரித்திகா சிங், ராணா உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்த இந்த படத்தோட படப்பிடிப்பு தூத்துக்குடி, மும்பை, சென்னை ஆகிய இடங்களில் நடந்து முடிஞ்சதை தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஆந்திர மாநிலம் கடப்பால நடந்துட்டு வருது. இந்த நிலையில நடிகர் ராணா ரகுபதி கடப்பா நடக்கிற படப்பிடிப்புல இணைஞ்சிருக்காரு. இது சம்பந்தமான தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் போட்டோ வெளியிட்டு அறிவிச்சிருக்காரு ராணா. இந்த படத்தை தீபாவளிக்கு வெளியிட திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. பண மோசடி, ஆதிக்க சாதி ஆதரவு மனநிலைன்னு பல விமர்சனங்களை கொண்ட நடிகரும் தயாரிப்பாளருமான RK சுரேஷ் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவை சம்பந்தப்படுத்தின இந்த விஷயம் தான் இப்போ பயங்கர வைரல் ஆயிட்டு வருது. அது என்ன விஷயம் அப்படிங்கறத இந்த அப்டேட்ல பார்க்கலாம். ஆருத்ரா கோல்டு மோசடி, ஆதிக்க சாதி வெறி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளால சோசியல் மீடியால கடுமையா விமர்சனம் செய்யப்பட்டு வராரு RK சுரேஷ். தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் இருக்கிற இவரோட நடிப்பில் உருவான காடு வெட்டி அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியான நிலையில் இந்த படம் முழுக்க வெறுப்பு பிரச்சாரத்தை வச்சு உருவாகி இருப்பதா சோசியல் மீடியாவில் பல கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க நெட்டிசன்கள். இது ஒரு புறம் இருக்க RK சுரேஷ் போட்ட இன்னொரு படத்தோட அப்டேட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பரபரப்பை கிளப்பி இருக்கு. RK சுரேஷ் டைரக்ட் பண்ணி நடிக்க இருக்கிற தென் மாவட்டம் அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டு இருந்தாரு RK சுரேஷ். அந்த போஸ்டரில் படத்தோட இசையமைப்பாளர்னு யுவன் சங்கர் ராஜா பெயரை போட்டிருந்த நிலையில் ரசிகர்களுக்கு அது அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. ஆரம்பத்தோட ஹிந்தி தெரியாது போடா, கருப்பு திராவிடன், ப்ரௌட் தமிழன் உள்ளிட்ட சொற்கள் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்ச யுவன் எப்படி இந்த படத்துக்கு இசையமைச்சார்னு ரசிகர்கள் குழம்பி இருக்காங்க. இந்த நிலையில் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் தெளிவுபடுத்தி ரசிகர்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்காரு. இதுக்கு பதிலளிச்ச RK சுரேஷ், யுவன் சார், நீங்கள் இந்த படத்துக்கும் ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்டுக்கும் சேர்த்து தான் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கீங்க, அதை சரி பாருங்க அப்படின்னு சொல்லி பதிலளிச்சிருக்காரு. இது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு காரணமாக பலரும் சொல்றது மாமனிதன் படம் வெளியானதுக்கு RK சுரேஷ் பெரிதும் உதவியா இருந்ததாகவும், இந்த படம் நஷ்டமானதுக்கு நஷ்ட ஈடா ஒரு படம் மற்றும் மியூசிக்கல் கான்சர்ட் பண்ணி தர்றதா கையெழுத்து போட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் இது சம்பந்தமான தெளிவான விளக்கம் யுவன் சங்கர் ராஜா தரப்பிலிருந்து வெளியாகும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. கோட் படத்துல தளபதி விஜய் அப்பா மகன் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு. இதுல மகன் கேரக்டருக்காக டிஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க படக்குழு. விறுவிறுப்பா உருவாக்கிட்டு வர இந்த படத்தோட ரிலீஸ் பத்தி இயக்குனர் வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த அப்டேட்ல பார்ப்போம். லியோ படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஜயோட 68வது படமாக உருவாக்கிட்டு வருது த கோட் படம். AGS நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டு வராரு. பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி மற்றும் வெங்கட் பிரபு கேங் எல்லாரும் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிட்டு வர்றாங்க. யுவன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. விறுவிறுப்பாக உருவாக்கிட்டு வர்ற கோட் படத்தோட படப்பிடிப்பு புதுச்சேரியில் நடந்துட்டு வந்துச்சு. விஜயோட அரசியல் வருகையை தொடர்ந்து புதுச்சேரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர்கள் திரண்ட வீடியோவும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. புதுச்சேரியில் நடந்து முடிஞ்ச கோட் பட படப்பிடிப்பு அடுத்த கட்டமாக ரஷ்யாவில் நடக்க இருப்பதா தகவல் வந்துச்சு. இந்த நிலையில் அந்த தகவல் உறுதியாக இருக்கு. கோட் படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாதி அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவை குறிப்பிட்டு மாஸ்கோ த கோட் அப்படின்னு பதிவிட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோட் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் இன்னும் ஒரு மாசத்துல நிறைவடைய இருப்பதாகவும், அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெளிநாட்டு ஸ்கெடியூல் மட்டுமே இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு. சமீபத்தில் நடந்த ஜே பேபி படத்தோட ஆடியோ லான்ச்சில் கலந்துக்கிட்டாரு.
அதில் கோட் பட ரிலீஸை பற்றி கேட்ட கேள்விக்கு வெங்கட் பிரபு இப்படி பதில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஜி பணிகள் அதிகமாக இருக்கிற இந்த படத்தோட பணிகள் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறதாகவும் அந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சு தான் படம் ரிலீஸுக்கான தேதியை முடிவெடுக்க முடியும்னு பேசியிருக்காரு வெங்கட் பிரபு. திரைப்படங்களை பார்த்து ரசிங்க, அதுக்கப்புறமா உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ரசிகர் மன்றங்களை கலைச்சவர் நடிகர் அஜித். அதே மாதிரி அவரும் சினிமாவை தாண்டி அவரோட ஃபேஷன், குடும்பம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் வழங்கிட்டு வராரு. இப்போ அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். துணிவு படத்தை தொடர்ந்து நடிகர் அஜித்குமார் லைக்கா தயாரிப்பில் உருவாகிற விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு வராரு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகிற இந்த படத்தில் அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா கெசன்ட்ரா, ஆரவ் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க. அனிருத் இசையில் உருவாகிற இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு அசைபர்ஜான் நாட்டில் நடந்து முடிஞ்சதை தொடர்ந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடந்துட்டு வருது. இந்த நிலையில் நடிகர் அஜித் அவரோட மகன் ஆத்விகோட பிறந்த நாளை கொண்டாடி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. ஃபுட்பால் பிளேயரான ஆத்விகிக்கு ஃபுட்பால் மாதிரியே வடிவமைக்கப்பட்ட கேக்கை விட்டிருக்காங்க. அஜித் ஃபேமிலி இது சம்பந்தமான புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. திரைமுரசு நிகழ்ச்சியில் அடுத்தது நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சனி ஜங்ஷன். இயக்குனர் பா ரஞ்சித்தோட நீலம் நிறுவன தயாரிப்புல சுரேஷ் மாரி டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற படம் ஜே பேபி. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ், ஊர்வசி, மாறன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு. அதுல கலந்துகிட்ட பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். லிரிசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் கபிலன் சார், உமாதேவி மேம், விவேக் சார் அண்ட் ரோஷன் ஜாம்ராக் எல்லாருமே படத்துக்காக வந்து கதையை கேட்டு ரொம்ப அவங்களோட மதரோட கனெக்ட் பண்ணி எல்லா லிரிக்ஸ் எழுதினாங்க. பாடின ஸ்வேதா மோகன் மேம் அண்ட் பிரதீப் குமார் சார் அண்ட் எல்லாருமே லெஜண்ட் சித்ரா அம்மா, அவங்க எல்லாருமே அவங்களோட ஒரு பாட்டம் அடுத்து ரிலீஸ் ஆக போதா சர்ப்ரைஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்தும் எங்களுக்காக என் டீமுக்காக ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், மனுஷங்க எவ்வளோ கெட்டது செய்கிறாங்களோ அதை விட நல்லது அதிகமாக செய்வாங்க, அதான் மனுஷங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப ஒரிஜினல் தான். அதை சுரேஷன் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ரொம்ப பெரிய நோட்டாக இருக்கும் இந்த படத்தில். ஊர்வசி போன்று ஒரு ஆகச்சிறந்த திரையாளுமைகளோடு இந்த மேடையை பகிர்ந்துக்கல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து சுரேஷனை வந்து என்கிட்ட திரைக்கதையாக படிக்க கொடுக்கும் பொழுது நான் வாசித்தேன். அதில் 2 விஷயம் எனக்கு மெயினாக தோணுச்சு. என்னென்னா, இந்த திரைக்கதை வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருந்தது. ஒரிஜினலாக என்ன சொல்கிறேன்னா, சினிமாக்கள் திரைப்படங்கள் பார்த்து ஒரு திரைக்கதை எழுதும்பொழுது நம்மை மீறி அதில் சில கிளிஷேஸ் வந்து உள்ளே வந்துடும். நம்ம பார்த்த சினிமாக்களுடைய சப்கான்ஷியஸ் வந்து உள்ளே அப்ளை ஆகிடும். ஆனால் இந்த திரைக்கதை வந்து ஒரு மனித வாழ்வினுடைய அபத்தங்களை வந்து இவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ரொம்ப ஒரிஜினலாக அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை படித்து முடிச்சோன்னா அவர் கேட்ட ஒரே கேள்வி அவர்கிட்ட, இந்த அம்மா கேரக்டர் யாருன்னா பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவர் தான் சொன்னார், என் மைண்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்கப்பா, ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரில, அப்படி அவங்க பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். ஸோ அது வெரி இட்ஸ் பிகம் டு த ஊர்வசி. ஐ ரியலி மூவ்ட். ஏன்னா அவங்க அந்த படத்தை வந்து இப்போ நான் அந்த ஒரு சீன் நான் படம் பார்க்கல, அந்த போலீஸ்காரங்களோட அவங்க அந்த பேசுகிற சீனில் அந்த மேட்னஸ் வெளிப்பட்ட தருணம் வந்து பயங்கர ஃபெனாமினலாக இருந்தது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் அமையக்கூடிய ஒரு சான்றாக தான் வந்து அந்த காட்சியை வந்து நான் வந்து பார்த்தேன். ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சுரேஷ் சார் எப்படி ஒரு யதார்த்தமாக இருக்கோ அந்த யதார்த்தம் அப்படியே ஸ்க்ரீனில் இருந்தது. ஊர்வசி மேடம் வந்து அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்களோட ரசிகர் நான். ஆனால் இந்த படம் வந்து அவங்களோட நடிப்பு தீனிக்கு அசலாக வந்து ஒரு தேனி போட்ட படமாக இருக்குது இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உள் மனசில் இந்த படம் ரொம்ப நெருக்கமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மவுத் டாக் மூலமாக தமிழ்நாடு முழுக்க அப்படி காட்டு தீ மாதிரி பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தா, அவங்க இந்த வழக்கமான கிளீஷேவெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை அந்த கதையை அதோட நுட்பங்களோட அழகாக சொல்லியிருக்கிறது தான் அதோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன் பர்சனலாக. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு காதல் காட்சி வைக்கிறது, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறது, இப்படின்ட்டு ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்குள்ளே அந்த படத்தை வச்சுருவோம். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட விஷயத்தை அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து மக்கள்கிட்ட போயிருக்குன்னா பார்வையாளர்கள் வந்து ரசனை மாட்டுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ரொம்ப வெறியோடு தயாராக இருக்கிறாங்கன்றது தான் இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸோட அந்த பார்வையாளரோட வீச்சை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஜே பேபி பார்க்கும்போது இன்னும் அது வந்து ரொம்ப தரமான ஒரு பொழுதுபோக்குனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ணி கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த தமிழ் சினிமாவுடைய பார்வையாளர் ரசனை மாற்றத்திற்கு ஏற்படுத்திய இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த படத்தோட பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஜேபேபி டீம் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சுரேஷ் அண்ணனுடைய வெற்றின்றது வந்து எப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே தெரியும் அவர் ஜெயிக்கணுன்றதும், அவர் ஜெயிச்சாதான் நாம் ஜெயிக்கிற மாதிரி. உண்மையிலே மனசார சொல்கிறேன், நான் ஜெயிக்கிறதோட அவர் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ தினேஷ், நான் அவரோட 2 படம், என் படத்தில் 2 படமாக 2வது படமாக ஹீரோவை நடிக்கிறாரு.
நான் எத்தனை படம் எடுத்தாலும் அந்த படத்தினுடைய ஹீரோவாக நான் அவர் கண்டிப்பாக நான் நினச்சி பார்க்குறேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் 4-5 கதைகள் நான் எழுதிட்டு இருந்தால் கூட எல்லாத்துலேயுமே அவர் பொருந்துவார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கலைஞர். மற்ற எல்லாருமே நடிச்சவங்க எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே தோழர்களாக சேர்ந்து இந்த வேலை செய்திருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்பட்றா நீலம் ப்ரொடக்ஷனில் நான் அப்படின்னு. ஏன்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்க, நல்ல படங்கள், அந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்தோன்னா நம்ம காமெடி அப்படின்னு தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேரக்டர் நல்லா நடித்த மாதிரி பண்ணி அப்படி கூப்பிட்டுருந்தா கூட என்ன பரவாயில்ல, அதுவும் பண்ணலை. எப்படி என்னை கூப்பிட்டாங்கங்கிற ஆச்சரியம் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த லைனில் நான் எப்படி வந்து உக்காந்துருக்கிறேன்ங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த படத்துக்குள்ள வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சொன்னால் தான் உண்டு, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு ரிலீஸுக்கு அப்புறம் பேசுகிறேன். ஜேபிபி வந்து பர்சனலாக எனக்கு வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சின்ன வயசில் எப்பவுமே சண்டை போடுவோம்ல, அது பேச மாட்டோம். நான் அது மாதிரி பேசாமல் அவங்கள அம்மானு கூப்பிட்றது எனக்கு பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப மரியாதையாக தான் பேசிகிட்டு இருப்பேன். இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் அம்மாவை தேடும் போது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, அதில் ஃபுல்லாக ஷவுட் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கணும், நல்லா சத்தம் போட்டு கூப்பிடணும். எனக்கு வந்து அதை கூப்பிடும்போது தான் ஒன்று ஓப்பனாக ஒரு பிளாக் கிளியரான மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஒரு சீனுக்காக தான் இந்த படம் எனக்கு அமைஞ்சிருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பண்ணும்போது பயங்கரமாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில், அப்புறம் குக்கு விசாரணை நிறைய நல்லது நடந்திருக்கு. அப்போ நிறைய கற்றுக்கணும், புதுசாக என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பார்க்கும்போது அதை நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும், எவ்வளோ லேஸாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடத்த முடியும், அதை எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியுன்ற ஒரு அந்த ஐடியா இருக்குது. அப்படி தான் நான் ஒரு லாஸ்ட் 3 படமும் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். சுரேஷ் அண்ணா அண்ட் ரஞ்சித் சார் டீம் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாரோட வளர்ச்சியும் சேர்ந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் அப்போ அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான். நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன்னா நாங்கள் எல்லாமே அவங்க முன்னாடி சின்ன சின்ன படங்களில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை 6,28,000 தான். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம். ஸோ அதுலேருந்து ஒருத்தராக வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அது அதிக சந்தோஷம் எனக்கு தான், பெருமையும் எனக்கு தான். ஊர்வசி மேடம் வச்சு ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெய்னர், அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும், இட்ஸ் கோன் பி ஹிலேரியஸ் ஃபன் ரைடு தான். இதில் நடித்த மாறன் சார், தினேஷ், ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி. அதே சமயம் வந்து ரஞ்சித்துக்கு முதல்ல என்ன பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஆனால் இது வந்து இவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நல்ல ஆர்ட்டை வந்து ஒரு தனி மனுஷனாக நின்று நீங்கள் வந்து ஒரு உலகமே க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க. அது வந்து எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து உண்மையிலே என்னால் கூட பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ தைரியமாக வெறும் கண்டென்ட் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ அதை வந்து தைரியமாக சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அது அவங்ககிட்ட இருக்குது. நான் திரும்ப இல்லை சுரேஷ், எனக்கு வந்து என்னமோ அந்த பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி பத்தலை. நான் ஸ்பீடாக நடப்பேன், ஸ்பீடாக பேசுவேன், அப்படி தான் பொதுவாக. கொஞ்சம் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர்னும் போது கொஞ்சம் மெதுவாக நடக்கணும், மெதுவாக பேசணும், அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நடிக்கவே வராது. நல்லா நடிங்கன்னா நான் மாட்டிக்குவேன். அது எப்படி நல்லா நடிக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. அண்ட் நம்ம தினேஷும் மாறனும் எல்லாருமே, நான் தினேஷுடைய ஒரு ரசிகன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, மனசு முழுக்க அந்த கேரக்டரு அந்த இமோஷனை ஏற்றுக்கிட்டு அப்புறம் தான் வெளியே வரும். இப்போ நான் பிகினிங் டேஸ்லலாம் சுரேஷ்ட கேட்டேன், சுரேஷ் ஒன்றும் தினேஷ் முகத்தில் ஒன்றுமே இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே ஒரு சன்னியாசினியுடைய நிசங்கமான ஒரு முகம். இதை வச்சுட்டு நமக்கு நிறைய இமோஷ்னல் சீன்லாம் வருது. நான் படங்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, அட்டகத்தி, விசாரணை எல்லாம் பார்க்கும்போது இருந்தது. அப்படி தான் இதில் இருக்குமா இருக்கும், அதெல்லாம் இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே அந்த இமோஷனில் சில சீன்ஸ் எல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரிஞ்சு தர ஆக்ட் பண்ணும்போது. அப்புறம் தான் நினச்சேன் நம்மளே இப்படி தான் நினைப்பாங்களோ, முகத்தில் ஒன்றும் சரியாக தெரியல.
அதுக்கப்புறம் சொல்லணும்னா நம்ம மாறனுடைய பொதுவான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு டீமே இல்லை இங்கே. நீங்கள் கலாய்க்கிறதுக்கு சுரேஷே கலாய்க்க முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு முனிவர். அவர் பாட்டுக்கு நடந்து, அவர் பாட்டுக்கு வந்து, அவர் பாட்டுக்கு நின்று, நீங்களாம் என்ன பெண்ணுங்கய்யா, நான் தான் அதை முடிவு பண்ணி வந்துட்டேன், இனி இதை எடுத்துக்கிட்டு தான் போகிறது அப்படின்னு. பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கதை எப்படி நம்ம வெங்கட் பிரபு சொன்னது 100% கரெக்டு. ஏன்னா அந்த கதை, இந்த கதையை நான் கொண்டு வரலாம், அது மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு தயாரிப்பாளருடைய தைரியம். இந்த படம் ஏன் நீங்கள் தயவு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, தவறாமல் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள். இது அம்மா மட்டும்தான் கூட்டு வரணும் கிடையாது, அக்கா கூட பிறந்தவங்க, தங்கச்சி கூட பிறந்தவங்க, அண்ணன் கூட பிறந்தவங்க, தம்பி கூட பிறந்தவங்க, பேசாமல் இருக்கிறீங்களா கூட நீங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களை வந்து இந்த படம் வந்து கட்டாயமாக உங்களை கனெக்ட் பண்ணும். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா கட்டாயமாக அம்மாவுக்கு ஃபோன் எடுத்து எப்படிமா இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை நீங்கள் கட்டாயமாக கேட்பீங்க. அப்படின்றது இந்த படம் கட்டாயமாக உங்களை செய்யும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் நிச்சயமாக வந்து மக்களுக்கு வந்து பிடித்த கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். அப்படி ஒரு படத்தை வந்து சுரேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து அந்த டெக்னீஷியனு அவங்க ஒர்க் பண்ண விதம் எல்லாருமே ரொம்ப கண்ட்ரோல்டாக செம்ம சூப்பராக இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. அதுதான் நான் சுரேஷன்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். நிச்சயமாக இந்த படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன எமோஷனலி க்ரியேட் பண்ணிச்சோ அது ஆடியன்ஸ் கிட்ட நிச்சயமாக க்ரியேட் பண்ணணும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் வந்து காத்துட்ருக்கிறேன்னா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழலில் என்ன மாதிரியான படங்கள் ஓடும் ஓடாதுன்றதை வந்து ஒரு முன்முடிவோட நம்மளால் அணுகவே முடியல. ஏன்னா ஒரு ரொம்ப ஆக்ஷனு, ரொம்ப அகோரித்தனமான ஒரு ரத்தம் தெரிக்கிற படங்கள் தான் வந்து இங்கே ஓடுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து அந்த படங்கள் வந்து எண்ணிக்கையில் இடமா வந்துட்டே இருக்கிறப்ப தான் மஞ்சுமல் பாய்ஸு, ப்ளூ ஸ்டார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்று பெரிய வெற்றி படமாக மாறுது. ஸோ மக்களுடைய ரசனையை வந்து நம்ம ஒரு இது இப்படி தான் இருக்குது, மக்கள் இதுதான் பிடிக்குது அப்படின்றத வந்து நம்மளால் வந்து அது ஸ்டீரியோடைப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இந்த ஜேபிவி படம் நிச்சயமாக மக்களுடைய ரசனைக்கு ஏற்ற, மக்களுடைய ரசனையை ரொம்ப இணைக்கிற, விரும்புகிற ஒரு படமாக டெஃபினட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு நியூஸ் கூட நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசி சுதாகரன்.